ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி சண்டே மார்னிங் விளாக் தான். அதிகாலை 4 மணியிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் போல் வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துங்க. ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வந்து கேட்குறேன். எல்லா வீடியோஸ்லையுமே இது சொல்கிறது தான். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேருக்கு வந்து இது எக்ஸ்ட்ரா கொண்டு போய் காமிக்கும். இந்த ஹைப்புங்கிற பாயிண்ட்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது அதுக்காக தான் வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். மறக்காமல் அந்த பாயிண்ட்டே கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் வந்து சண்டேங்கிறதுனால எல்லாருமே சொல்லுவாங்க சண்டேனாலே கொஞ்சம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் அப்படின்னு. உண்மையை சொல்லுங்கள், எல்லா பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் தான் வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். வீடை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம நான்வெஜ் சமைக்கிறதா இருக்கட்டும், பசங்களுக்கு நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அப்படி பார்த்திங்கன்னா இந்த சண்டே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த வாரத்திலே அதிகமான வேலைன்னு பார்த்தோம்னா இந்த சண்டே தான். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது சண்டே வந்தால் நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம்னு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வீடு எப்போதும் போல் வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். தம்பி இன்றைக்கி என் கூடயே வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் எனக்கு வேலை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் காலையில் மார்னிங் எழுந்திரிச்சேன்னா கடகடன்னு எல்லா வேலையுமே பார்த்துருவேன். அவங்க முழிச்சாங்கன்னா அவங்கள வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போ தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்னால் ரொம்ப பிடிக்கும். காலையில் எழுந்திரிச்சோட காரை எடுத்துகிட்டு வெளியில் மண்ணுக்கு வந்து விளையாட வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களையுமே வந்து கொஞ்சம் சரி பண்ணி பார்த்துட்டு வீடு முழுதுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எப்பொழுதும் போல தான் செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி விட்டுட்டு அழகாக மங்களகரமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாசலில் வந்து சாணம் தெளித்து கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர் வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ் அனைத்துக்குமே ரொம்ப நன்றி. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்ல வீடியோக்கள் நிறையா கொடுக்கணும் நம்ம சிஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு சந்தோஷம். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா மோட்டிவேஷனலாக இருக்குது. சத்யானுங்கிற ஐடியில் வந்து கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. வீடை வந்து போன விளாகில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடை வந்து நம்ம எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆமாக்கா, வீடை வந்து நல்லா நம்ம சுத்தமாக வச்சுக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவு வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறையா சிஸ்டர்ஸுமே இதை பற்றி தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வந்து அன்பான நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா உங்களுடைய டைமை வந்து ஒதுக்கி எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது அதுக்கு ரெஸ்பெக்டாக நான் வந்து இருக்கணும் இல்லையா. அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து சகோதரிகளுக்குமே என்னுடைய நன்றியை வந்து மனதார நான் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வாசல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டு ஒரு 5:30 மணி இருக்கும். எப்போதுமே அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கோவில் எப்போதுமே படுத்துருக்கும். அது வந்து அவங்க வந்து பால் கறக்கிறதுக்காக மாடை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. தம்பி பையன் விளாண்டுட்டு இருந்தவன் பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு அந்த மாடெல்லாம் வரவும் உள்ளே வந்து ஓடியாந்துட்டாங்க. அதோடு பார்த்திங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு கார் பொம்மையெல்லாம் வச்சு விளாட வச்சுட்டு நான் வந்து வெளியில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து ஹாலெல்லாம் நல்லா நீட்டாக வந்து எப்போதுமே தண்ணி ஊற்றி வந்து அலசி விட்டுறது. ஏன்னா வந்து நம்ம குட்டீஸ்லாம் இருக்கிறாங்கனால மேக்ஸிமம் சின்ன குட்டீஸ்லாம் வந்து வீட்டில் இருந்தாங்கனாலே வந்து வீடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை அதிகமாக தானே இருக்குது. உண்மையாக இல்லையானுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் யார் வீட்டிலலாம் சின்ன பசங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்கங்கிறதே மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா தண்ணிலாம் வந்து தண்ணியெலாம் அழகாக நீட்டாக ஊற்றி விட்டுட்டு சாணம் வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்குமே நல்லா தெளித்து விட்டுட்டேன். மங்களகரமாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றி நல்லா தெளித்து விட்டுட்டேன். பொதுவாக நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இல்லையா, பெண்கள் வந்து வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக வந்து நம்ம சோசியல் மீடியானுங்கிற வரும்போது நம்ம ஒரு பொதுவான கருத்தாக ஒன்று சொல்லும் பொழுது சில பேருக்கு வந்து அது ஏற்றுக்க தோணும், சில பேருக்கு வந்து அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு மாதிரியான கேரக்டரோடு இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லையா. நம்மளே அப்படி தான். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா ஒருத்தவங்களுக்கு வேறு விதமான விஷயங்கள் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் எல்லாருமே பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யணுமா, பெண்கள் மட்டும் எதுக்கு இந்த சோசியல் மீடியாலாம் அதிகமாக சோம்பேறித்தனமாக பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து கோபங்கள் கூட வரும். ஏன்னா வந்து சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா, இப்போ அடுத்தவங்க சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியாமல் இருப்பாங்க. அப்படி வந்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா
முன்னாடி உள்ள காலத்துக்கும் இப்போ உள்ள காலத்திற்கும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் இல்லை, பெரு நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. இயற்கையாக நம்ம வந்து என்ன வேலை செய்கிறோமோ அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு நம்மளுடைய லைஃப் வந்து போயிட்டுருந்தோம். ஆனால் இப்போ வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அதிகமாக அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பெரு நிறுவனங்கள் வந்து அதிகமாகும் பொழுது அதற்கு போட்டியாக இணையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறதுனா கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் வந்து நமக்கான வேலைகள் என்ன தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை நோக்கி நம்ம வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கணும், நம்ம வீட்டு வேலையும் மேனேஜ் பண்ணிக்கணும், பெண்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அப்படிங்கிற பொழுது நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்து வீட்டில் வரும். வீட்டில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற வந்து சோம்பேறித்தனம் வரும். அதையும் தாண்டி நம்ம வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடை வந்து சுத்தமாக வச்சுருக்கும் பொழுது நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் நம்மளுடைய லைஃப்பில். பொதுவாக பெண்கள் வந்து எப்பொழுதுமே சோம்பேறித்தனம் படக்கூடாது. அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்கிறது என்னென்னா, அதிகாலையில் நம்ம வந்து எழுந்திரிச்சு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே வந்து தெரிய வரும். நிறைய பேர் சொல்லலாம், நம்ம அதிகாலையில் எழுந்திரிக்கும் பொழுது டயர்ட் ஆகாதா, தூக்கம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன், டயர்டே ஆகவே ஆகாது. ஏன்னா முன்னாடி எனக்கு வந்து இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பேன். ஆனால் எப்போதுமே எழுந்திக்கிற பழக்கம் உண்டு. அதிகாலை எப்போதுமே 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன். ஆனால் இவ்வளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்பி பிறந்த பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிலாம் பிறந்துட்டு ஒரு 6 மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த 4 மணிக்கெலாம் எழுந்திரிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இந்த கண் எரிச்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே கண் மூடவே முடியாது. அப்படி கண் மூடினாலே வந்து ரொம்ப எரிச்சலாக வந்து அது இருக்கும். எதுனாலேன்னு தெரியாது. ரொம்ப டயர்ட்னஸ்னாலையா இல்லை ஹீட்னாலையா அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த இப்போ 2 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் எரிச்சல் வந்து சுத்தமாக இல்லை. அம்மா ஊருக்கெலாம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் ட்ராவல் பண்ணி போகிறோம்னா வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணனதோட அந்த கண் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். கண் திறக்கவே முடியாது. அது எதுனாலன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து 4 மணிக்கு எழுந்துச்சு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் பார்க்கும் பொழுது அந்த கண் எரிச்சலுங்கிறதே சுத்தமாக வந்து இல்லை. அதே மாதிரிக்கா நம்ம அந்த குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறோம் இல்லையா, அப்படிங்கிற பொழுது அந்த முதுகு வந்து பேக் பெயின் ஆனது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது. முன்னாடி வந்து கீழே உட்காந்து நான் வந்து போடுவேன். குனிஞ்சு அதிகமாக வந்து கோலம் போடவே மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த பேக் பெயின் வந்து கொஞ்ச நேரம் அந்த குனிஞ்சிட்டு அப்படி கீழே உட்காந்து போட்டுட்டு குனிஞ்சு போட்டோம்னா ரொம்ப பேக் பெயின் வந்து அதிகமாக இருக்குமா. அது வந்து எதுனாலன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து அந்த டெய்லிக்குமே வந்து ரொட்டீன் ஒர்க்காக நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த வாசலாம் தெளித்து சாணம்லாம் போட்டு நம்மளுடைய வேலைகள் பார்க்கும்பொழுது அந்த பேக் பெயினுமே எனக்கு வந்து சுத்தமாக இல்லை. அதனால நம்மளுடைய பெண்கள் வந்து வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், ஆஃபீஸில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், நமக்கான வேலைகள் வந்து வீடை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகவும் அது வந்து மாறுன்னு தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அதனால் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து சோம்பேறித்தனம் வந்து படக்கூடாது. சோம்பேறித்தனம் பொதுவாக எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு அலட்சியம்னே அதை வந்து சொல்லலாம் இல்லையா. நம்ம எதுக்கு பண்ணணும் இந்த வேலைகள்லாம், இன்றைக்கி பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்ங்கிற ஒரு அலட்சியம்தான். அது பார்த்திங்கன்னா அப்படியே நாளாக ஒரு வேலை வந்து இன்றைக்கி டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி உள்ள வேலையை நாளைக்கே வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அதை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டபுள் மடங்கு ஆயிரும். அந்த நேரத்தில் மனசோர்வு நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். என்னடா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தாட் வந்து வரும். அதே நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறோமோ அதை தான் நாளைக்கு பார்க்குறோம். அப்படிங்கிற பொழுது ரொட்டீனாக நம்மளுடைய வேலைகள் என்ன டெய்லிக்குமே அதே தான் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு விதமான சோர்வு வரும். எப்போ பார்த்தாலும் நம்ம இதே தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற வந்து மனசில் வந்து ஒரு சோர்வு வரும். அந்த சோர்வெல்லாம் நீக்கிறது பார்த்திங்கன்னா அது அதிகாலை நேரம்தான். நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதிகாலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க. லைஃப் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இது வந்து 100% என்னோடய லைஃப்பில் வந்து நான் வந்து அனுபவித்த ஒரு உண்மையை தான் உங்கள் கூட வந்து எப்போதுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். பண கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, லைஃப்பில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி நம்மளுடைய லைஃப்பை வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து கான்ஃபிடென்ட் வந்து அதிகாலை நேரம் வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதிகாலை நேரத்தில் எழுந்துச்சோம்னா எல்லாமே நமக்கு கிடச்சிருமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு மட்டும் எப்போதுமே வந்து
நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை வந்து பாருங்கள். கண்டிப்பாக அது நமக்குள்ளே ஒரு நல்ல மனமாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இது வந்து நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்க இருக்க நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான நெகட்டிவான ஒரு விஷயத்தை மட்டும்தான் நோக்கி வந்து போகும். பாசிட்டிவான விஷயத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கவே கொடுக்காது. நம்ம நெகட்டிவான விஷயத்தை நம்ம நோக்கி போகும்போது கஷ்டங்கள் தான் நமக்கு வந்து நிறைய வந்துட்டு வந்து வரும். அப்படி வந்து நம்ம அந்த கஷ்டத்தை வந்து தாண்டி நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணணும், நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்ல விதமாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற பொழுது நமக்கு வந்து இந்த அதிகாலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் அதிகாலை நேரத்தில் பெண்கள் வந்து எழுந்திக்க பாருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை வந்து தேடி வந்து வரும். சோம்பேறித்தனம் படாதீங்க. கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருந்தாலே போதும். என்னடா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து பெண்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணுமா, ஏன் ஆண்கள்லாம் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்கலாம். பெண்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஆண்களை விட பெண்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும், ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படி நல்ல விதமாக கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலுமே சில ஆண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுமாறுவாங்க. ஆனால் நம்மளுடைய வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கடினமான சூழ்நிலையை வந்து எதிர்த்து அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு வந்து நிறையவே வந்து கான்ஃபிடென்ட் லெவலுமே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பொழுது அவ்வளோ ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இந்த சோம்பேறித்தனம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து அடக்கி கொண்டுட்டு வந்துடுறோம் இல்லையா? எந்த ஒரு நம்மளுடைய நாலேஜுமே நம்ம வந்து டேலண்ட்டுமே வெளில எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்க பொழுது அந்த டேலண்டெல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுடைய லைஃப்பில் வந்து அதை வந்து முயற்சி பண்ணி கொண்டுட்டு வாங்க. நல்ல நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம லைஃபுக்கு வந்து எது தேவையோ, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம லைஃப்பில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம். அதனால் சோம்பேறித்தனத்தை வந்து போக்கிட்டு நம்மளோட லைஃப்பை வந்து ரொட்டீன் லைஃப்பை வந்து எப்போதுமே ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெளியில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு சாப்பாடு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து ஊட்டியிருந்தேன். கொஞ்சம் சாம்பார் இருந்தது, அதுவுமே காலை டிஃபன் வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து பாப்பா ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணுற மாதிரிக்கே இருந்தது, அதுவுமே அயர்ன் பண்ணி வச்சுட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படிக்கிறாங்க. சாப்பாடு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சாப்பாடுமே நல்லாயிருக்கும், எஜுகேஷனுமே நல்லாயிருக்கும், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஹேண்ட் ரைட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம படிக்கிற காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா வருமா அப்படிங்கிறது எனக்கெலாம் வந்து வராது. ஹேண்ட் ரைட்டிங்லாம் வந்து சூப்பராக எழுதுவேன் தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் ஒரு எல்கேஜி யூகேஜிலலாம் இவ்வளவுக்கு வந்து நம்ம வந்து எழுத மாட்டோம் இல்லையா? பாப்பா வந்து பார்த்திங்கன்னா யூகேஜி ஸ்டாண்டர்டு தான் வந்து படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட உண்மையெல்லாம் சொன்னோம்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் எனக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஆனால் உண்மைக்குமே தமிழ் எழுத்துக்கள்லாம் வந்து நல்லா எழுதுவேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூகேஜி தான் பாப்பா வந்து படிக்கிறாங்க. அவங்க ஹேண்ட் ரைட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய குட்டீஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குமா எப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு வந்து எப்பொழுதுமே நம்ம நல்ல நல்ல விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறது நல்ல விஷயம். நான் எல்லா வீடியோக்களுமே சொல்கிறது தான், நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கற்றுக்கிட்டு வந்து செய்வாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் ஒரு வேலை பார்க்குறோம்னா நம்மளோட குழந்தைங்களுக்கும் தாராளமாக அதை வந்து நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்களுமே வந்து கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. சின்ன வயசில் நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா என்ன வேலை பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அம்மா இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறாங்க, நம்மளும் வந்து பண்ணணுங்கிற ஒரு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி செய்வதற்கான ஒரு சுச்சுவேஷன் கூட நமக்கு வந்து வரும்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? அடுத்தவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சில பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணமே வராது, அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் செய்யணுங்கிற ஒரு மனநிலையோடு இருப்பாங்க. குழந்தைங்கள அப்படி எப்போதுமே நம்ம வளர்க்கக்கூடாது. சடனாக யாருக்காவது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழந்தைகள் அவங்க ஆக ஆக அந்த மைண்ட் செட் வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் பெரியவங்கள் ஆன பிறகும் அந்த உதவணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்து வரும். அதனால் சாதாரணமாக வந்து நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம குழந்தைகள் விஷயத்தில் அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம சின்ன குழந்தைங்கள அவங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து மனசில் வந்து ஆணித்தனமாக வந்து பதியும். இப்படி தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து வரும். அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்குமே நல்ல நல்ல விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து அதிகப்படியாக வந்து நம்ம வந்து நல்ல விதமாக கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகாமல் அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஸ்கூலில் போய் சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, அவனோட ஃப்ரெண்ட்ஸு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்ததோடையே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஈவினிங் இந்த ஹோம்ஒர்க் பண்ண உட்காராங்க இல்லையா, அப்போ வந்து கேட்பேன் அவங்க மிஸ் இன்னைக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க, இருக்கிற மிஸ்லேயே உங்கள் மிஸ் எந்த மிஸ் அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் இருக்கட்டும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்மளுடைய குழந்தைங்கள்லாம் வந்து என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிக்கணும். அப்படி கண்காணிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல நல்ல விஷயத்த வந்து நம்ம கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க. கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம கூட சொல்லணுங்கிற ஒரு மன எண்ணம் வந்து வரும். அப்படியே நம்ம வந்து அவங்கள்ட்ட எதுவுமே கேட்காம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோமா, அவங்களுடைய வேலையை மட்டும் நம்ம பார்த்தோமா அப்படின்னு வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால் ஃப்ரீயாக ஃப்ரெண்டாக வந்து நம்ம வந்து எப்போதுமே குட்டீஸ் கூட அவங்க என்னென்ன செய்கிறாங்கிறது நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஸ்பெஷலாக சண்டேனாலே வந்து நான்வெஜ் இல்லாமல் இருக்காது இல்லையா. இன்றைக்கி குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நான்வெஜ் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். சிக்கனும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வந்து செஞ்சு விட்டுட்டு இன்றைக்கி சமையல் வந்து சூப்பரான மதியம் வந்து சிக்கன் குழம்பும் அப்புறம் வந்து ரசம் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள் கூட வந்து நான் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானுங்கிறத மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே பெண்கள் சுறுசுறுப்பாக இருங்க. லைஃப்பில் வந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து போகலாம். அதிகாலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க. எழுந்திரிக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழகிடலாம். அந்த லைஃப்பை வந்து நல்ல ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கும். திரும்ப திரும்ப இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த அதிகாலை நேரம் தான் எனக்கு நல்ல ஒரு மன மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தது. அதை உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப்னுங்கிற பாயிண்டை கொடுத்துருக்கேங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.